அடுத்து நாம பார்க்க போற இடம் வெங்கடேஸ்வரா ஜூலாஜிக்கல் பார்க். இங்கே ஒருத்தருக்கு 50 ருபீஸ் டிக்கெட் வாங்குறாங்க. நம்ம கார்லேயே நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடம் 1987 செப்டம்பர் 29 எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 5532 ஏக்கர் பரப்பு கொண்டதுன்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லயன் சஃபாரி. இங்கே அடல்ட்டுக்கு 50 ரூபாயும் சைல்டுக்கு 30 ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க. எங்களை வேனில் ரொம்ப சேஃப்டியாக கூட்டிகிட்டு போனாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது.
லயன் எல்லாமே நம்ம பக்கத்துலேயே இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக லயன் சஃபாரி எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கே நிறைய அனிமல்ஸ் இல்லைனாலும் இந்த இடம் மலையோட அடிவாரத்தில் இருக்கிறதுனால பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து நாம பார்க்க போகிற இடம் நகரவனம் ஜங்கிள் புக். இது ஒரு பெரிய பார்க்குன்னு சொல்லலாம். இந்த இடம் இருக்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. இது ஒரு பார்க்கு தானே, இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரொம்ப தவறான செயல். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் செம ட்ரக்கிங் பிளேஸும் இங்கே இருக்குது. இந்த இடத்துல கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் வரைக்கும் நாம் இதில் ட்ரெக்கிங் போகலாம். இந்த இடமும் பார்க்கவே செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல நிறைய ஆமைகளும் பட்டாம்பூச்சிகளும் இருக்குது. இந்த பார்க்கில் நாம் ட்ரெக்கிங் போகிறதுக்கு நிறைய ரூட் இருக்குது. ஆனால் நான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். நாம் ட்ரெக்கிங் போகிற இந்த ரூட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு யாரும் நினைக்க வேண்டாம். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிற எல்லா இடத்துலையுமே கம்பிகள்லாம் வச்சு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் இந்த ரூட்டை சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழியில் தான் நாம் மால்வடி குண்டம் அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸையும் பார்க்க போகிறோம். இப்போ நாம் மால்வடி குண்டம்ங்கிற வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. இது ஏன் மால்வடி குண்டம் அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னு சொன்னால், மாலுங்கிறது மலையின்னும், வடிங்கிறது தண்ணீர் வடியுதுன்னும், குண்டம்ங்கிறது பள்ளத்தையும், அதாவது மலையிலிருந்து நீர் வடிந்து பள்ளத்தில் விழுறதுனால இது மால்வடி குண்டம் அப்படிங்கிற பெயர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ட்ரெக்கிங் போனால் தான் வர முடியுமான்னா கண்டிப்பாக கிடையாது.
ட்ரக்கிங் போகிறது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் அந்த ரூட்டை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் ரிட்டன் போகிற இந்த ரூட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்ம போக முடியும். இப்போ நாம் பார்க்க போகிற இடம் சந்திரகிரி கோட்டை. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதியிலிருந்து சித்தூர் போகிற வழியில் சுமார் 16 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. பார்க்கவே கோட்டை வாசல் ரொம்ப அருமையாக இருக்குது. இது 17ஆம் நூற்றாண்டில் பெதனூர் சிவப்பு நாயக்கரால் கட்டப்பட்ட கோட்டை தான் இது. இப்போ இந்த கோட்டையை ஒரு மியூசியமாக மாற்றிட்டாங்க. இந்த மியூசியம்குள்ளே போகிறதுக்கு ஒருத்தருக்கு 30 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ரொம்பவும் பழமையான சிலைகள், போர்க்கருவிகள், செம்பு, வெள்ளி, பித்தளை, பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு நிறைய ஞாபக சின்னங்களை இங்கே வச்சுருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோர்ட்டோட வியூ பாயிண்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது.
நாங்கள் உண்மையிலேயே இந்த ட்ரிப்பை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.